அம்மா 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 அம்மாப்பா. செய்யுங்கடா செய்யுங்க. அம்மா Kiri-pelin tigiri sinawai, Agi kamana-tumana nari-latawai, Gingini katawai, Gingini சிங்கம் மதியம் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்ததா. அங்க ஒரு எலி சிங்கத்து மேல குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருந்ததா. அத பார்த்து அதுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சான். சிங்கம் அதோட காலில எலிய வச்சுக்கிட்டு விட்டு இருந்த அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டுச்சான். எலி சொல்லிச்சா, உங்களுக்கு நான் எனக்காக இந்த நன்றியை செலுத்துவேன், உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிச்சான். சிங்கம் என்ன பண்ணிச்சா, சரி ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு எலிய விட்டுடுச்சான். சிங்கம் மாட்டிக்கிச்சு. காடே அச்சோ நம்ம சிங்கம் மாட்டிக்கிச்சே, நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த வலைய சுருக்குன்னு கடிச்சு வலையில இருந்து சிங்கத்துக்கு அப்புறமா என்ன தோணுச்சு, அச்சோ அன்னைக்கு நாம இந்த சின்னதா இருக்க நீ போய் எனக்கு எப்படி உதவி செய்வேன்னு நம்ம கேட்டோம். ஆனா இந்த சின்ன எலிதான் நம்ம இன்னைக்கு காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் எலிகிட்ட நன்றி சொல்லிச்சான். அதுக்கப்புறமா அந்த காட்டுல 2 பேரும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்களா. ஒரு பெரிய அடர்ந்த காட்டுல ஒரு சிங்கம் இருந்தது. அந்த காட்டுல உள்ள எல்லா விலங்குகளையும் அதை வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அதனால எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டாங்க. சிங்கத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு விலங்கு இரையா போகணும். தினமும் ஒவ்வொரு விலங்கா சிங்கத்துக்கு இரையா அனுப்பிச்சு வச்சாங்க. முயல் சிங்கத்தின் கொகைக்கு கொஞ்சம் தாமதமா போச்சு. சிங்கம் முயலை பார்த்து ரொம்ப கோவப்பட்டுச்சு. பெரிய சிங்கத்தை ஒண்ணு பார்த்தேன், அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு எனக்கு தாமதம் ஆயிடுச்சு. அதுக்கு சிங்கம் சொல்லிச்சா, என்ன விட பெரிய சிங்கம் ஒண்ணு இருக்கா, பெரிய கிணத்தை காமிச்சு இது உள்ளதான் அந்த சிங்கம் இருக்கு அப்படின்னு காமிச்சுச்சா. கிணத்துக்குள்ள எட்டி பார்த்துச்சா. அதனுடைய உருவமே அந்த தண்ணியில தெரிஞ்சிச்சா. உடனே இதோ பாரு நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் தண்ணிக்குள்ள குதிச்சிடுச்சா. முயலோட அறிவு திறனை நினைச்சு எல்லா விலங்குகளும் முயலை பாராட்டினாங்களா. எப்பவுமே உடல் பலம் மட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நீ கிங்கடா, கடவுளா பார்த்து நீ தப்பிக்கிறதுக்கு ஒரு குதிரையை கொடுத்துட்டா எஸ்கேப் ஆயிச்சு. நாங்க ஒண்ணும் சும்மா தொழில இறங்கலடா.
சும்மிங்கி ஜம்பிங்கி கராத்தே குங்கும் குதிரை சவாரி கத்துக்கிட்டாண்டா குடிச்சிருக்க இந்த தொழில. எப்படி ஒரே நேரத்துல நகையும் குதிரையும் ஒன்னா பிக்கப் பண்ணி போய்கிட்டு இருக்கோம்ல. அட கொள்ளைய போனவனே குத்துக்கலாட்ட உட்கார்ந்திருக்கியே. இருமா வருவான். போடா போடா ராஜா வேமா. இங்க எங்க போற? திரும்ப ஐயோ திரும்பிருச்சே. என்ன பண்ணுது? இரு அப்பா திரும்பி வருதா சொல்றேன் ராஜா. போகாத அங்க போகாத. ஐயோ நான் சொன்னேன்ல ஆமாங்க. வருவான்னு. ஆஹா அக்கும் போது 5 பேர் இருந்தாங்க, திரும்பும் போது 1000 பேர் இருக்காங்க. என்னத்துக்குடா என் மூஞ்சில கைய வச்ச? உன்னை என்ன எதுக்கு போய் அருவாக்குற வேலை எடுத்துக்கிட்டு இருக்க? விடுறா விடுப்பா, நமக்குள்ள என்னப்பா? விடுறா. எனக்கு ஒண்ணும் ஆகலையா. விடுறா ஏனாப்பா? விடுறா. சரி வேணா வேணா வலிக்குது, அழுதுருவேன் அழுதுருவேன். நான் வேணா உன்ட்ட சாரி கேக்குறப்பா. அது அப்பாடா. சென்னை சரியான சூடு. பி கேர்ஃபுல் மேன். போய் சே விநாயகர் தான் பாப்பா. காது எப்படியுமே தான் ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணிட்டேன். மலம பித்தா பித்தாதே மல பித்தா பித்தாதே மலம பித்தாதே ஹாலி 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 மலமித்தி ஹபீபா ஹதி 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 விசில் அடிச்சது. இது ஒரு